வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி இந்த நேம்லேருந்தே தெரியுது, நியூக்ளியஸை பைண்ட் பண்ணி வைக்கிற ஒரு எனர்ஜி தான் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்சி ரிலேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். தட் இஸ் E is equal to mc². இங்கே டெல் எம் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டெல் எம் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது, எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மாஸ் டிஃபெக்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியை இன்னும் நம்ம வேறு மாதிரி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, மினிமம் எனர்ஜி ரெக்யூர்ட் டு பிரேக் த அட்டாமிக் நியூக்ளியஸ் இன்டூ இட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானும் நம்ம சொல்லலாம். ஒரு நியூக்ளியஸை அதனுடைய ப்ரோட்டானாகவும் நியூட்ரானாகவும் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். இந்த எனர்ஜி என்ன பண்ணுது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை பைண்ட் பண்ணி வைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. அண்ட் மாஸ் டிஃபெக்ட்னா என்னென்னா, நமக்கு தெரியும் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சேர்ந்து தான் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு. அந்த ஃபார்ம் ஆன நியூக்ளியஸோட மாஸ் கம்மியாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணுற அப்படின்னா, அது உருவாக காரணமாக இருந்தால் அந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை அதனுடைய மாஸோட கேல்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உருவான நியூக்ளியஸ்னுடைய மாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஆக்சுவல் நியூக்ளியஸ் மாஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த சம் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் விச் ஃபார்ம் த நியூக்ளியஸ். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் சம் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பைண்டிங் எனர்ஜி. இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். A nucleus has a measured mass that is less than the sum of masses of its individual proton and neutrons. What is the difference in mass called and what does it represent? நியூக்ளியஸோட மாஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட மாஸை விட கம்மியாக இருக்குது. அப்போது அந்த மாஸ் டிஃப்ரென்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாஸ் டிஃப்ரென்ஸ்க்கு பேர் என்ன, மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட், இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ரிலேஷன் this mass defect is going to be converted into energy. That energy is called binding energy. So option B is a correct answer. Mass defect converted to binding energy holding the nucleus together அப்படிங்கிறது correct answer. Next எந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.